வாசிக்கின்ற பொழுது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்கள். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அல்லேலூயா. யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இது? எலியா தீர்க்கதரிசி. எலியா தீர்க்கதரிசின்னு சொன்னாலே நமக்கு எது ஞாபகம் வரும்? என்னங்க ஞாபகம் வரும்? 450 பாகால் தீர்க்கதரிசிகளை ஒரே நேரத்துல வெட்டி போட்டு கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தின வல்லமையான தீர்க்கதரிசி. ஆனா இங்கே அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன? போதும் கர்த்தாவே, என்னுடைய உயிரை எடுத்துக்கோங்க. ஏன் இந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வந்தது? அதாவது எசபேல் என்ப ஒரு பெண் தீர்க்கதரிசி இருந்தாள் அல்லவா? அவள் நல்லவளா கெட்டவளா? அவள் கெட்டவள். அவள் ஒரு பெண் தீர்க்கதரிசி. ஆனால் அவள் தேவனை சார்ந்தவள் அல்ல. தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கின்றவள். அவள் இந்த நாட்களிலே எலியாவின் மூலம் கர்த்தர் செய்த அதிசயங்களை அவள் கேள்விப்படுகின்றாள். அவளுக்கு உரியவர்கள் தான் அந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகள். அந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் எலியா வெட்டி கொன்று போட்டு விட்டால். இந்த செய்தி அறிந்த மாத்திரத்திலே அவள் சொல்லுகின்றார், இந்த ஒவ்வொருவருடைய ஜீவனுக்கும் ஈடாக இதே நான் நாளைக்கு மறுநாளிலே நான் எலியாவுக்கு செய்யாமல் இருப்பேனோ, நிச்சயமாக நான் எலியாவை கொன்று விடுவேன், அவனை நான் உயிரோடு வைக்க போவதில்லை என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாள். இந்த வார்த்தை இவ்வளவு பலசாலியாக, வல்லமை மிக்கவராக, தேவனுடைய ஊழியத்திலே அக்கினியாக பயன்படுத்தப்பட்ட எலியா கேட்ட மாத்திரத்திலே அவர் பயப்படுகின்றார். அவர் சோர்ந்து போகின்றார். 450 பேரை ஃபேஸ் பண்ணின ஒரு எலியாவுக்கு ஒற்றை எசபேலை என்ன பண்ண முடியல? ஃபேஸ் பண்ண முடியாம அந்த அற்பமான ஒரு மனுஷியினுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் பயந்து போய் அவர் தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் போய் அவர் சொல்லுகின்றார், போதும் கர்த்தாவே, என் உயிரை நீங்க எடுத்துக்கோங்க, என் பிதாக்களை பார்க்க நான் நல்லவையெல்லாம் கிடையாது, என்னால இனி வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவரிடத்துல அவர் பயந்து போய், அவர் நடுங்கி போய், அவர் சோர்ந்து போய், இனி ஊழியம் செய்ய விருப்பம் இல்லை, இனி தேவனுக்காக வைராக்கியமாக வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சூழ்நிலையை பார்த்து போய் முடங்கி கிடக்கின்றார். ஆனா ஆண்டவர் போய் நீ எழுந்திருன்னு சொல்லிட்டு தட்டி கொடுக்கல பாருங்க. பசியா படுத்திருக்கான்னு சொல்லிட்டு முதலாவது தூதனை அனுப்பி சாப்பாடு கொடுக்கிறாரு. அந்த பலத்தோட கூட எழும்பி 40 நாள் தேவனுடைய பர்வதம் ஓரேக்கு மட்டும் பயணம் பண்ணி ஒரு கெபிக்குள்ள போய் இருக்கிறாரு. அங்கேயும் சாப்பாடு கொடுக்கிறாரு. ஆண்டவர் கேட்கிறாரு, எலியாவே, இங்க உனக்கு என்ன காரியம்? அவருக்கு தெரியாம இருக்குமா? ஏன் வந்து என்னுடைய மகன் படுத்திருக்கிறான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா கேட்கிறாரு, எலியாவே, இங்க உனக்கு என்ன காரியம்? சொல்றாரு, தேவனாகிய கர்த்தருக்காக நான் மிக பக்தி வைராக்கியம் கொண்டேன், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இவ்வளவு நான் போராடினேன், ஆனா இப்ப என்னையும் கூட கொல்ல வகை தேடுறாங்கன்னு சொன்னாங்க. உடனே ஆண்டவர் அப்படியான்னு கூட கேட்கல, மறுபடியும் கேட்கிறாரு, எலியாவே, இங்க உனக்கு என்ன காரியம்? எல்லாம் சரிதான், நீ எதுக்கு இங்க வந்து படுத்திருக்கிற? அப்போ ஆண்டவர் அவன் மறைமுகமா கேட்கறது என்னன்னா, 450 பேர் சேனை போல உன் முன்னாடி நின்னாங்க, அவங்க கையில நான் உன்னை ஒப்பு கொடுக்கல, அவங்க காலமில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க தேவனை கூப்பிட்டாங்க, அங்க ஒண்ணுமே நடக்கல, ஆனா நீ என்னை கேட்டருளும் என்று அழைத்த உடனே அக்கினியை ஊற்றி உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்பதை நான் வெளிப்படுத்தி உன்னில் நான் மகிமை அடைந்தேன். அவ்விடத்துல நானே தேவன் என்பதனை எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தினது மட்டுமல்ல, எலியாவின் தேவன் என்பதனை அவ்விடத்திலே அறிக்கையிடும்படி நான் வைத்தேன். இவ்வளவு பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் ஓ முன்னாடி தானே நான் செய்தேன், உன்னை கொண்டு தானே செய்தேன், உன் கரத்தினால தானே அந்த எதிரிகளை நான் வெட்டி போட வைத்தேன். இவ்வளவு பெரிய மகத்துவத்தை பார்த்த நீ ஒரு எசபேலை பார்த்து கொன்னிருவேன்னு சொல்லிட்டு அவ சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு போதும் கர்த்தாவேன்னு சொல்லி வந்து படுத்திருக்கிறியே, என்னப்பா நியாயம்னு அவர் கேட்காம கேட்கிறாரு, இங்க உனக்கு என்ன காரியம்? அல்லேலூயா. இப்படிதான் இன்னைக்கு
நம்ம வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் கேள்வியை கேட்கிறாரு. உன் வாழ்க்கையில நான் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறேன், நான் எப்பேற்பட்ட தேவன் என்பதை நீ அறிந்திருக்கிறாய், ஜீவனுள்ள தேவன் என்பதனை பலவிதத்துல நிரூபித்து காண்பித்திருக்கிறான். ஆனா இன்னைக்கு உன் வாழ்க்கையில நடக்கிற பலவிதமான போராட்டத்தை பார்த்து மனுஷங்க சொல்ற வார்த்தைக்கு பயந்து போய் போதும் கர்த்தாவேன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு பல சூழ்நிலைகளை பார்த்து பயந்து நின்று கொண்டிருக்கின்றாயே. காதுகளில் கேட்கப்படுகிற செய்திகளை கேட்டு என் வாழ்க்கை இப்படி ஆயிற்று என்று திகைத்து போய் நிற்கின்றாயே, எலியாவின் தேவன் எங்கே என்று அவர் இன்னைக்கு நம்மை பார்த்து கேள்வியை வைக்கின்றார். அன்பு ஜனமே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, எலியாவை போல நீங்களும் உங்கள் எதிரிகள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா நீங்களும் போய் சோர்ந்து படுக்க வேண்டிய நிலைமை தான் வரும், நீங்களும் திகைத்து போய் நிற்க வேண்டிய நிலைமை தான் வரும். ஆனால் எசபேல் சொன்னால் என்ன, பார்வோன் சொன்னால் என்ன, ஏரோது ராஜா கட்டளையிட்டால் என்ன, யாரு சொன்னால் என்ன, எனக்கு தெரியும் என்னை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று, எனக்கு தெரியும் என்னை பயன்படுத்துகிற கர்த்தர் எப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர் என்று, எனக்கு தெரியும் எப்பேற்பட்ட பள்ளத்தாக்கிலிருந்து என்னை அவர் தூக்கி எடுத்தார் என்று, எனக்கு தெரியும் என் தேவன் மரித்தாலும் 4 நாள் கழித்து ஜீவனோடு கூட எழுப்புவதற்கு அதிகாரத்தையும் வல்லமையும் உடையவர் என்று. ஆகையினால் எசபேலினுடைய வார்த்தைக்கு நான் பயப்பட்டு போவது இல்லை, வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தருக்கு தான் நான் பயந்து வாழ்வேன் என்று நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் உங்கள் மூலம் மகிமை அடைவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் அன்புக்குரியவர்களை, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வது, ஒரு பேதுரு சொன்னது போல, மனுஷனுக்கு அல்ல கீழ்ப்படிந்து பயந்து போய் ஒடுங்கி இருப்பது, படைத்த தேவனுக்கு கீழ்ப்படிந்து பயந்து ஒடுங்கி இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை உண்டு பண்ணும். மனுஷங்களை கொல்லுவேன்னு சொன்ன உடனே கொல்ல முடியுமாங்க? அடிப்பேன்னு சொன்ன அடிக்க முடியுமா? உங்களை இல்லாம பண்ணிடுவேன்னு சொன்ன பண்ண முடியுமா? யாரு நினைக்கணும்? நம்மை படைத்தவர் நினைக்க வேண்டும். உங்களுடைய மயிரெல்லாம் என்னது எண்ணப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகின்றார். உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் நம்முடைய நாட்கள் காலங்கள் அவருடைய கரத்துல இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா அவர் அல்லவா தீர்மானிக்கணும் நம்முடைய எதிர்காலத்தை, எப்படி வாழ வைக்கணும், எப்படி தப்பு வைக்கணும், எப்படி கரை சேர்க்க வேண்டும் என்று. ஏதோ ரோட்ல போறவன் வரவன் எல்லாம் உங்களை ஜாதகம் இப்படிதான் சொன்ன உடனே அப்படியே நடக்கும்னு நம்பி அதை காது கொடுத்து கேட்டுட்டு ஐயோ முடிஞ்சு போச்சுன்னு இராம முடிவிலே துவக்கத்தை உருவாக்குகிற தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து வாழுங்க. உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த வேதத்தை தொடர்ந்து வாசித்தோம்னா ஆண்டவர் ஒரு தடவை கூட சொல்லல எலியாவை பயப்படாதே, எசபேலுடைய வார்த்தை சொல்லவே இல்லை. ஏன்னா ஆண்டவருக்கு அதுல ஒரு வருத்தம் இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து பயந்து போய் இப்படி படுத்திருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் சொன்னது, எழும்பு, போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு, போ, அங்க போய் எலிசாவை நீ உன்னுடைய ஸ்தானத்துல அவனை அபிஷேகம் பண்ணு, உனக்கு முடியல இல்ல, உன்னால ஓட முடியல இல்ல, நீ இரு, அவனை போய் அபிஷேகம் பண்ணு, உனக்கு இருக்கிற இடத்துல நான் உன்னை கொண்டு வைத்து அவனை நான் பயன்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணி எலியாவை கொண்டு செய்த அதே காரியங்களை ஆண்டவர் எலிசாவை கொண்டு செய்ய வைத்தார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன். உங்களால முடியலையா? ஆண்டவர்கிட்ட ஒன்று, ஆண்டவர் நான் ஊழியத்தெல்லாம் செய்ய மாட்டேன், உங்களுக்காக என்னால இனி ஓட முடியாதுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் வந்து பார்த்து நமக்கு வாய்ப்பை கொடுப்பாரு. ஆனாலும் முடியலைன்னு சொன்ன உடனே ஆண்டவருக்கு வேற உலகத்துல வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர் ராஜாக்களை தள்ளி நீ முடியலையா போயிரு, உன்னை விட ஒரு பேரையை நான் தூக்கி எடுத்து என் ஞானத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து வல்லமையா நான் பயன்படுத்துவேன்னு சொல்லிட்டு அவர் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு எப்பவுமே ஆயத்தம். ஆனாலும் கிருபையா நம்மளை வச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு நாளாவது வந்து நிலையா நின்று எனக்காக வைராக்கியமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆகையால் அன்புக்குரியவர்களை, மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு சோர்ந்து போகாதீங்க. தாவீது சொல்லுவார், என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மாலே ஒரு சேனைக்குள் என்னது சேனையை தாண்டி போவேன், மதலை தாண்டி போவேன், என்னால முடியும்னு சொல்லிட்டு அவர் தைரியமா பேசுவாரு. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு.